வாஷ் பேஷன் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, கீழே ஃப்ளோர்லேருந்து வாஷ் பேஷனோட டாப் வந்து 3 அடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். வாங்கக்குள்ள கம்பெனி பிராண்டடாக வந்து பார்த்து வாங்குனீங்களா, உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ 7 இன்ச்சு ஹோல்ஸ் டூ ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கட் பண்ணிவிட்டு ரேக் போல்டு செட்டு வச்சு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் மூலமாக டைட் வச்சுக்கலாம். இப்போ 7 இன்ச் இருக்குது, தூக்கி மாட்டிடலாம் வாஷ் பேஷன் மாட்டிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிவிசி வாஷர் போட்டு அடுத்து ஜிஐ வாஷர் போட்டு நட்டு வச்சுட்டு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடலாம். ரசமாட்டத்தில் பார்த்தீங்கன்னா மட்டம் பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் கார் மேலேயும் கீழேயும் பிளாஞ்ச் வச்சு டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டைட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கப் பார்த்தீங்கன்னா கெரோவைட் நான் எடுத்திருக்கேன். கெரோவைட்லேருந்து பார்த்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கலாம். ஒயிட் சிமெண்ட்க்கு பதிலாக சிலிக்கான் ஜெல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் வச்சுருங்க. ரெஞ்சு வச்சுட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் லீக்கேஜ் வந்து இருக்காது. டைட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸு ப்ளஸ் வாஷ் பேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அதுக்கு ஒயிட் சிமெண்ட் போட்டுருங்க. ஸோ ஒயிட் சிமெண்ட் போட்டு வேஸ்ட் கப் மூலமாக வேஸ்ட் வாஷ் போட்டு கனெக்ஷன் பண்ணியாச்சு. உங்கள் வீட்லேயும் ஒயரிங் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுமா? அப்போ என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. டாடா பை பை.